லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தின் கடைசி பகுதிகளை நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் நடுவிலே, உன் பிரச்சனையின் நடுவிலே, உன் வாழ்க்கையின் நடுவிலே, உன்னுடைய செயலற்று போன காரியங்களின் நடுவிலே கர்த்தர் இருக்கும்போது அங்கே தீங்கை காண மாட்டீர்கள். இதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தம். இன்றைக்கு கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறாரா? கர்த்தர் அந்த பிரச்சனையின் நடுவிலே இருக்கிறாரா? கர்த்தர் உங்கள் செயல்களின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறாரா? இல்ல நீங்க மட்டும்தான் பிரதிபலிச்சிட்டு இருக்கீங்க? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு விசை சீர்தூக்கி பார்க்க சொல்கிறார். இந்த வசனம் அழகாய் சொல்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய். கர்த்தர் நடுவில் இருந்தால் தீங்கை காண மாட்டோம். கர்த்தரை அழைப்போம், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில காண்போம். ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு ஆக்கியத்தை நீர் எனக்கு தந்திரே, உமக்கு நன்றி. ஏன் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் தீங்கு, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பதில் பெறாத ஜபங்கள், ஏன் எங்களுடைய வாழ்க்கையில முடிவு காண முடியாத காரியங்கள் என்று நிறைய பேர் அன்றைய உங்களிடத்துல புலம்பிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த நேரத்துல நீங்க எங்ககிட்ட சொல்றீங்க, அந்த பிரச்சனை நடுவிலே கர்த்தர் இருக்கும்போது அங்கு தீங்கை நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கையில தீங்கு வருகிறதற்கு காரணம் நாங்கள் தானே ஆண்டவரே. உண்மை அழைக்காதது, உண்மை அடல் செயல்பட விடாதது ஆண்டவரே. இந்த இரவுல நாங்க ஒப்புரவாகிறோம் ஆண்டவரே. எங்களை தயவாய் மன்னிங்க. எங்களுடைய எந்த பிரச்சனையா இருக்கட்டும் அது நடுவில் நீங்க இருங்க. எங்களுடைய வாழ்க்கையின் எந்த சமாதானமாய் சந்தோஷமா இருக்கட்டும் அது நடுவில் நீங்க இருங்க. தீங்கை நாங்கள் காணாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களோட இருந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.